ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நல்ல டேஸ்டியான சனா பாலாக் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. கிட்ஸ் கீரை சாப்பிட்றனா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே ஹோல் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கூடவே ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக இதில் கல்பாசியும் சேர்த்துக்கங்க. கூடவே கேஷ்யூ நட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கங்க. இந்த ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூ நட்ஸும் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷான பிரியாணி எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கங்க. கூடவே 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி உள்ளே சேர்த்துக்கங்க. நல்லா எல்லாம் வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டா வெங்காயம் குயிக்காகவே வதங்கிரும். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக இதில் புதினா இலையும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கங்க. லாஸ்ட்டாக தான் அதில் கரம் மசாலா ஆட் பண்ணணும். நல்லா ஒரு கட்டு பாலாக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வேக வச்சு சுண்டலை உள்ளே சேர்த்துக்கங்க. சுண்டல் வேக வச்சு சேர்த்துக்கிட்டால் தான் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கங்க. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஃபைனலாக இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 லெமனோட ஜூஸும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியான சனா பாலாக் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி கிட்ஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காகவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.